சில நேரங்களில் நம்ம எதை செய்தாலும் சரியாக வராது. 5 நிமிஷத்தில் முடிக்கிற வேண்டிய விஷயம் முடியவே முடியாது, திணறோம். இல்லைன்னா எடுக்கிற முடிவெல்லாம் தப்பாகவே இருக்கும். 1 மணி நேரத்தில் முடிக்கிற வேலை 4 கணக்கில் இழுத்தடிக்கும். என்னென்னவோ முயற்சி செய்து பார்த்தாலும் நம்மளால முடியாது. இதை மென்டல் பிளாக்னு சொல்கிறாங்க. இதை ஓவர் கம் பண்ண என்ன செய்யணும்? எதுவுமே செய்யக்கூடாது. ஆமாங்க, சரியாக தான் சொல்கிறேன், எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ நம்ம மொபைல் ஃபோன், லேப்டாப் ஹேங் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? காமன் ரெமெடி ஒன்று இருக்குது. உடனே அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுறதுனால அது பக்காவாக வேலை செய்யுது. 2003 வருஷம் பாபா படம் வந்து தோல்வி ஆயிடுச்சு. ரஜினி அதுக்கப்புறம் பிறகு 2 வருஷம் கம்முன்னு இருந்தார். பிறகு 2005 சந்திரமுகி நமக்கு எல்லாம் தெரியும் எப்பேற்பட்ட வெற்றி. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட இந்த ஸ்விட்ச் ஆஃப் மோடுக்கு போவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இனி ஏதாவது இப்படி மென்டல் பிளாக் வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி தோற்று போகாமல், மனசு நொந்து போகாமல், கொஞ்ச நாள் 2 வாரம் 1 மாதம் ஒன்றும் பண்ணாமல் இருங்க. வேலையோ ப்ராஜெக்டையோ யோசிக்காதீங்க. 1 மாதத்தில் உங்கள் மூளை ஃப்ரெஷ் ஆகிடும், புத்துணர்ச்சி அடைஞ்சிடுவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்றதெல்லாம் வெற்றி தான். ஏன்னடா எல்லாமே இப்படி போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அடுத்த ரவுண்டு வெற்றியாக இருக்கும். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.